இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. என்னடா இது, அஸ்வின் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரே, ஸோ அவர் ஒரு 400க்கு மேலே அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் அவரும் அவுட் ஆகிட்டார். ஸோ ரவீந்திர ஜடேஜாவும் அவுட் ஆகிட்டார். ஸோ 86 ரன்களுக்கு ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் அஸ்வின் விளையாடிட்டு இருந்தார். அவரும் 113 ரனுக்கு அவுட் ஆகிட்டார். கிட்டத்தட்ட இந்திய அணி 376 ரன்கள் மட்டுமே குவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து வங்கதேச பவுலர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் பந்து வீசினாங்க. டஸ்கின் அகமது 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹசன் முகமது 5 விக்கெட் எடுத்து அவர் தான் இங்கே இந்த சீரியஸில் டாப்பில் இருக்கார். ஸோ அவருடைய விக்கெட் வீழ்ச்சி தான் இந்திய அணியின் சரிவை ஏற்படுத்தியது. ஸோ ஸ்டார்டிங்கில் முக்கியமான பேட்ஸ்மேன்கள்லாம் அவர் விக்கெட் எடுத்ததன் காரணமாக தான் இந்தியா ஒரு தடுமாற்றத்துக்கு ஏற்படுத்தியதன் அப்புறம் தான் ஜடேஜாவும் அஸ்வினும் சேர்த்து இந்திய அணியை சரிவிலிருந்து மீண்டு 199 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்திய அணியை 376 ரனுக்கு கொண்டு வந்தது இவங்க 2 பேர் தான். இவங்களுடைய 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு இதே மாதிரி பவுலிங்லேயும் இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தரமான ஒரு இன்னிங்ஸ் அஸ்வின் சென்னை பிச்சில் ஆடி இருக்காரு. அவருடைய ஹோம் கிரவுண்டு, அவருடைய கோட்டையில் அவருடைய சதம் 2வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்குமே டெஸ்ட்டில் 6 சதங்களை பதிவு பண்ணியிருக்காரு அஸ்வின் அவர்கள். ஸோ இன்றைக்கி அவருடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி பவுலிங்கிலும் அதே ஆதிக்கம் இருக்கிறது. ஸோ இப்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ பும்ராவுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அவருடைய வெறியான பவுலிங் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தான் பங்களாதேஷுடைய பேட்ஸ்மேன்களை திணறடிக்க போகுது. இப்போது இந்தியாவுடைய ஆதிக்கம் நல்ல லீடில் இருக்காங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பவுலிங்லேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2 ஓவர்லேயே முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க. ஸோ இன்னும் தொடர்ச்சியான விக்கெட்களை வீழ்த்தணும்னா அவங்களுடைய பவுலிங் பேட்ஸ்மேன்களுக்கு அட்டாக்கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பங்களாதேஷ் பவுலர்கள் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்திய பவுலர்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் மேட்சுக்குள்ளே இந்திய அணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பங்களாதேஷ் அணி இன்னும் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க, இந்திய அணி முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு கண்டிப்பாக அஸ்வினுடைய பவுலிங்கில் அவர் ஒரு விக்கெட் எடுப்பார்னு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. 1 விக்கெட்டா 2 விக்கெட்டான்றதால இல்லை, அஸ்வின் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி விக்கெட்கள் எடுக்க போகிறாரு. ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு, அவரும் விக்கெட் எடுக்கிறதுல சளைச்சவர் கிடையாது. 2 பேரும் போட்டி போட்டு இந்திய அணியை வெல்ல வைப்பதில் யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு தரமான பவுலர்ஸாக இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க. டாப் 2 பவுலர்ஸ்லேயும் இருக்காங்க, டாப் 2 ஆல்ரவுண்டர்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு வரைக்குமே அசைக்க முடியாத ஆல்ரவுண்டரில் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே மக்களே, இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்திய அணியின் ஸ்கோர்கள் குறித்தும் இந்திய அணியின் பேட்டிங் குறித்தும் இந்திய அணி அடுத்து பவுலிங்கில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.